சிவாய நமக. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 2025 பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல மாதமாக வருதுங்க. குறிப்பாக புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதும் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தில். இந்த மாதத்தில் அநேகமான அத்துணை கிரகங்களினுடைய நல்ல சஞ்சாரங்களும் சூப்பராக இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் வருது. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:57 ஆரம்பித்து மறுநாள் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி காலை, அதாவது விடிய காலை 1:40 வரைக்குமே இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது சதய நட்சத்திரம் நடக்கும்போது இந்த கிரகணம் ஆரம்பிக்குது. முடியும் போது பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் வந்துடுது. அதில் இந்த சதயம் பூரட்டாதி ஜென்மான ஜென்ம நட்சத்திரங்களும் அதற்குண்டான சவிய நட்சத்திரங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகுதுங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 8 நட்சத்திரத்திற்கு இதன் மூலமாக சாந்தி செய்ய வேண்டும். அதாவது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, திருவாதிரை, சுவாதி, சதயம், அதே போல் கவனிச்சிங்க அப்படின்னா திருவோணம், உத்திரட்டாதி ஆகிய 8 நட்சத்திரக்காரங்களும் இதன் மூலமாக சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாகுது. அதேமாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான நல்ல பலன்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதேமாதிரி இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்ரகதியிலே போகிறார். ராகுவுடன் சேர்ந்து அவர் கும்பராசியில் இருக்கார். குரு பகவானை பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலே தான் முழுவதுமே அவர் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். சூரிய பகவான் முதல்ல கவனிச்சிங்கன்னா அவர் சிம்மராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு. இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அவரும் அவருடைய ஸ்தானத்திலிருந்து அடுத்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி புத பகவானை கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் 11ஆம் தேதி அவர் முதல்ல கன்னிராசிக்கு வரார் சிம்மராசிலேருந்து. அடுத்து இந்த மாதம் 29ஆம் தேதி கன்னிராசியிலிருந்து மறுபடியும் துளாராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்படி புத பகவானுடைய சஞ்சாரம் அமையுது. அதே மாதிரி சுக்கிர பகவானை கவனித்தோம் அப்படின்னா இம்மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது சிம்ம ராசியில் இருந்து அடுத்தது கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி துலா ராசிக்கு மாறுறார். இப்படியாக இந்த சஞ்சார அமைப்புகள் இந்த நவகிரகங்களும் இருக்கிறது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் சிம்மராசியில் தான் போயிட்டுருக்காரு. இந்த கேது ராகு இவங்களுடைய எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த வீட்டில் சூரிய பகவானினுடைய சேர்க்கை வரும்போது அந்த சமயத்தில் கிரகணம் வருவது வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அந்த சமயத்தில் தான் இந்த முறை வரக்கூடியது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வருது. அந்த சந்திர கிரகணம் நம்ம பூமி அதாவது இந்தியாவில் தெரியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளுடைய சந்திர கிரகணம் நமக்கு அனுஷ்டானத்தில் உள்ளது. அந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த 8 நட்சத்திரக்காரங்க அன்றைய தினம் சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா புரட்டாசி மாதம் வருது. இந்த மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது. கூடுதலாக முன்னாடி 7ஆம் தேதி செப்டம்பர் 7ஆம் தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு ஒரு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சாதகமான ஒரு 15 நாட்கள் வரும். அதுக்கு பேர் பித்துர் பட்சம்னு சொல்லுவாங்க. சில பேர் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய அங்கமாக கடைசியில் வரக்கூடியது மகாலய அமாவாசை வருங்க. 21ஆம் தேதி மாதம் 21ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. அதனால் இந்த 7ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய 15 தினங்கள் அப்படிங்கிறது பித்துர் பட்சம், அதாவது மகாலய பட்சம். இந்த 16 தினங்களும் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா முன்னோர்களுக்காக தர்ப்பணங்களை செய்வது மிக மிக நல்ல பலனை தரக்கூடியது. அதனால் இதுலேயே நீங்கள் முன்னோர்களுக்கான திதி கொடுப்பதை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதெல்லாம் செய்வது மிக மிக நல்ல பலனை தருங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு மாதம் என்ன பலன்கள் வருதுங்கிறத தெளிவாக பார்ப்போம். கடக ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் 2025 பார்த்தேன் அப்படின்னா அதாவது கூடுதலான பல நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நன்னா இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் பண்ணுறார். 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதனால் மாத சம்பளம் வாங்கக்கூடிய பாலுக்கு சம்பள உயர்வு நிச்சயமாக ஏற்பட போகிறது. முக்கியமாக ரொம்ப நாளாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு வந்தேன் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துறது. இல்லைங்க கவர்மெண்ட் வேலையெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போரும் நீங்கள் நினச்சி கொண்டு இருந்தால் கூட நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக கிடைக்கும். அல்லது சில பேர் இந்த உயர் ஹை கமிஷனுக்கு எழுதணும், ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும், அது செய்யணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு உயர் ரகமான படிப்பை நோக்கிய ஒரு முன்னேற்றம் இருக்குது, அதற்கு உண்டான சாதகமான பலன்கள் எதுவும் ஏற்படாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக அதற்கு சாதகமான பல விஷயங்கள் ஏற்பட போகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதற்கு உண்டான நபர்களை நீங்கள் சந்தித்தல், அதற்கு உண்டான பரிகாரம், பல நல்ல அறிவுரைகள் உங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கட்டும், அதற்கு ஒரு முன்னேற்றமான பாதையை நீங்கள் வழிவகுப்பதாக இருக்கட்டும், பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது இந்த மாதத்தில். அது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சிகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில்
உங்களுடைய ஜென்மத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அவர் வந்து 16ஆம் தேதி 2ஆம் பாவத்துக்கு போகிறார். சுக்கிர பகவான் உங்களுக்கு 11க்கு உடையவர். லாபஸ்தானம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த மாதிரியான தொழில் செய்து நீங்கள் லாபத்தை செய்ய போறீங்கிறது லாபஸ்தானம். இப்போ 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியது தனஸ்தானம். இது ஒரு மாத சம்பளத்தை குறிக்கக்கூடியது. அதனால் 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம், அதாவது தொழில் செய்து வரக்கூடிய லாபத்தை குறிக்கக்கூடியது. ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசங்களை நம்ம கவனிச்சுக்கணும். இப்போது லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல போகிறாரு. இது உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை தரும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, சொந்த தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை தரும். அதே மாதிரி 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீர்கள் அப்படின்னா, அதாவது வாத்தியார், அதே மாதிரி வந்து ஆசிரியர், பள்ளி ஆசிரியராக இருக்கிறது, அல்லது பேராசிரியர், விரிவுரை ஆசிரியராக இருப்பது, அதே மாதிரி அட்வொகேட் சார்ந்த துறைகள், அதே மாதிரி வந்து வக்கீல், அதாவது அட்வொகேட், இந்த மாதிரியான துறைகள், இந்த மாதிரி பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவராக நீங்கள் இருந்தேல் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள், நல்ல பொருளாதார நிதி வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையுதுங்க. அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தில் செவ்வாயினுடைய சஞ்சாரம் ரொம்ப நன்னா இருக்குது. செவ்வாய் பகவான் கடகராசிக்கு பார்த்தோம்னா 5க்கு உடையவராகவும் இருக்கார். 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம். அதற்கு உடையவர் வந்து 3ஆம் பாவத்தில் இருந்து 4ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய கர்க்கடக ராசி, அதாவது அந்த கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய நல்ல அமைப்பில் போய் உட்காந்துருக்காரு. அதனால் கடகராசிக்காரங்க ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, குழந்தை கிடைக்கணும்னு சுவாமியை நம்ம நிறைய பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், நிறைய கோவிலுக்கு போய் நாங்கள் வேண்டின்னு இருக்கோம், நிறைய பிரார்த்தனைகளை வச்சுட்டு இருக்கோம், ஆனால் இன்னும் குழந்தை பாக்கியத்தை சுவாமி இன்னும் தர்றாரா இல்லையே, எப்போ தான் தருவார்னு எங்கின்னு இருக்கேன்னா கவலையே வேண்டாம். இந்த செப்டம்பர் மாதம் 2025 இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாத வேண்டி கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு நிச்சயமாக கடவுள் குழந்தை வரத்தை வழங்கக்கூடிய அற்புத வருடமாக மாதமாக இந்த மாதம் அமையுது. அதனால் ஒரு நல்ல அமைப்பை தருது. இல்லை சார் எனக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, எனக்கு வந்து அடுத்த இன்னொரு குழந்தை வேணும், ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை இருக்குது, எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும், இல்லை ஒரு பெண் குழந்தை இருக்குது ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் அவைகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு குழந்தை இருந்தால் இன்னொரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துறது இந்த செப்டம்பர் மாதம். அதனால் ஒரு நல்ல அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்குது. அடுத்ததாக கவனிச்சேன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா குரு பகவான் 12ஆம் பாவத்தில் மறைஞ்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்குரிய சனி பகவான் இருக்கார். ரெண்டுமே கொஞ்சம் கெடுபலனை தரக்கூடியதுனா இருக்கிறதுனால கடகராசிக்காரங்க சனி பகவான் கோவிலுக்கு, அதாவது சனிக்கிழமையில் எள்ளு தீபம் ஏற்றுங்க, 2 எள்ளு தீபத்தை ஏற்றுங்க கடகராசிக்காரா. அடுத்ததாக வந்து இந்த அஷ்டம சனி இருக்கிறதுனால சனி பகவானும் அஷ்டமத்தில் இருக்கார், குருவும் 12ல் இருக்கிறதுனால ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, இது 2ஐயும் விடாமல் செஞ்சு பாருங்கோ, நல்ல பலன் இந்த கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். இந்த சனி பகவான் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 ஒரு சனி பயிற்சி ஆகிறார். அது வரையில் உங்களுக்கு அஷ்டம சனி தான் நடந்துட்டுருக்கு. வாக்கியப்படியானதை நான் சொல்லிட்டு இருக்கேன். திருக்கணித முறைப்படிங்கிறது ஏற்கனவே நடந்துருது சனி பகவானுடைய பயிற்சி. ஆனால் நம்ம அனுஷ்டானம் பண்ணுறதா இருக்கட்டும், கோவில் அனுஷ்டானமாக இருக்கட்டும், பல நவக்கிரகத்திற்கு இருக்கக்கூடிய திருநள்ளாராக இருக்கட்டும், சூரிய பகவான் கோவில், சூரியனார் கோவில், சந்திர பகவான் கோவில், திங்களூர் கோவில், இது மாதிரி அநேக கோவில்களில் நம்மளுடைய தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய அனுஷ்டானத்தை கடைபிடிக்கிறார். அதனால் வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 தான். அதனால் அதுவரையில் நீங்கள் சனிக்கிழமை சனி பகவானை வழிபாடு செஞ்சு வந்தேன் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமக.